Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து மொபைல்ல ப்ரௌஸ் பண்றதுக்காக வந்து Opera Mini ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த Opera Mini ப்ரௌசரில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நோ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. உங்கள் மொபைலில் நெட்வொர்க் கனெக்ஷன் சரியாக இருந்தாலுமே வந்து உங்களால் ப்ரௌஸ் பண்ண முடியல. நோ இன்டர்நெட் அப்படின்ற எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இல்லாட்டி வந்து ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கனெக்ஷன் இஷ்யூ வந்து நீங்கள் Opera Mini ப்ரௌசரில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நெட்வொர்க் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ வந்து நீங்கள் Opera Mini ப்ரௌசரில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நெட்வொர்க் சம்மந்தமான இஷ்யூஸை வந்து நம்ம எப்படி Opera Mini ப்ரௌசரில் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வந்து டேட்டா ஆனில் இருந்துமே வந்து ப்ரௌஸ் பண்ண முடியலை. நோ இன்டர்நெட் அப்படின்ற எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது Opera Mini ப்ரௌசரில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் டேட்டா ஆனில் தான் இருக்கா அப்படின்றத ஒருக்க ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருக்க டேட்டா வந்து ஆஃப் பண்ணியும் ஆன் பண்ணியும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலை வந்து ஏரோப்ளேன் மோடை வந்து ஒரு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே வந்து ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலுமே வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஏரோப்ளேன் மோடுக்கு போட்டுட்டு திரும்ப செக் பண்ணுறனாலையுமே வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்ட நேம்ஸ் காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். இதில் வந்து Opera Mini ப்ரௌசரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவுக்கும் வைஃபைக்கும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மொபைல் டேட்டா டிசேபிள் பண்ணி இருக்குமா இருந்தாலுமே வந்து உங்கள் மொபைலில் வந்து Opera Mini வந்து இன்னும் வேலை செய்யாது. அதாவது இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது இன்டர்நெட்கான ஆக்சஸ் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப Opera Mini ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் Opera Mini அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. Opera Mini இந்த இடத்துல ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ப்ரௌசருக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமானுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் இந்த Opera Mini ப்ரௌசரில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒருக்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி அப்டேட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது ஒரு இஷ்யூனால இப்படி வந்து இந்த Opera Mini ப்ரௌசரில் வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Opera Mini ப்ரௌசரில் வந்து இன்டர்நெட் அதாவது நோ இன்டர்நெட் இல்லாட்டி நெட்வொர்க் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை வந்து கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.